இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் எப்போதும் வாசக்கதவை தான் யூஸ் பண்ணி போவீங்க. அதே மாதிரி தான் நம்ம வாய் வழியாக கொடுக்குற மருந்து. அதை விட்டுட்டு இல்லை டாக்டர் நான் கதவை உடச்சிக்கிட்டு தான் உள்ளே போய் போடுவேன்னா அது எப்படிங்க? அப்படி தான் இருக்குது நீங்கள் ஊசி போடுங்க ஊசி போடுங்கன்னு கேட்குறப்பெல்லாம். இதே மாதிரியே காய்ச்சல், சளி, ஏன் சின்ன சின்ன உடம்பு வலி கூட என்கிட்ட நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி இதுதான். உங்களுக்கு எது வந்தாலும் சீக்கிரம் குணமாகணுங்கிற ஆசை இருக்குங்கிறது தெரியுது. பட் எல்லாத்துக்குமே ஊசி தான் தீர்வா? ஒரு மாத்திரை போட்டு அது ஒத்துக்கலாம், அதை நீங்கள் வாமிட் பண்ணி கூட வெளியே தள்ளிடலாம். பட் இன்ஜெக்ஷனில் போடுறது ரிட்டன் டிக்கெட்டே கிடையாது. அதுக்கு இன்ஜெக்ஷன்னால் வர அலர்ஜியை கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமம். ஆனால் நம்ம வயிறு ஒரு மிஷின் மாதிரி அருமையாக வேலை செய்யுதுங்க. நம்ம கொடுக்குற மாத்திரை அழகாக வயிற்றுக்கு போய் அது ரத்தத்தில் கலந்து நோய்க்கு ஏற்ற மாதிரி செயல்படுது. ஆனால் அதுவே இன்ஜெக்ஷன் ஒரு ஷார்ட்கட் மாதிரி. இந்த ஷார்ட்கட்டு ஒரு அவசரத்துக்கு ஓகே, எல்லா விஷயத்துக்கும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் அது ப்ராப்ளத்தில் தான் முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், டாக்டர் 4 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றுங்க, எந்திரிச்சப்போ தான் என்னால் உட்கார முடியும். உண்மையை சொல்லட்டுங்களா, அந்த என்எஸ்ல இருக்கிறது வெறுமனே உப்பும் தண்ணியும் கரைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு தாகமாக இருக்குன்னா தண்ணி வாய் வழியாக தான் குடிக்க போகிறீங்க. யாராவது எனக்கு நரம்பில் ஏற்றுங்கன்னு ஏற்றிக்க போகிறீங்களா? அதே மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் தெம்பாக இருக்கும்போது எதுக்குங்க குளுக்கோஸ் எல்லாம்? அதே மாதிரி நம்ம ஊர் சைடு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. என்னென்னா வயசானவங்க தெம்புலன்னு வந்தாலே அதுக்கு ட்ரிப்ஸ் போட சொல்லி கேட்குறதோ, அல்லது சில டாக்டர்ஸ் அதையும் போட்டு விட்டுறாங்க தவிர்க்க முடியாமல். பட் அது என்ன ஆகும்னா உங்கள் இருதயத்தில் அதிக லோடை கொடுத்து நுரையீரலில் நீரை சேர்த்து உயிருக்கு ஆபத்தாக கொண்டு போய் முடிக்க வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியங்கிறது ஊசி முன்னில் இல்லைங்க, சரியான மருத்துவத்தில் தான் இருக்குது. டாக்டருக்கு எந்தெந்த வியாதிக்கு என்னென்ன பண்ணுங்கிறது தெரியும். அவர் எப்போ இன்ஜெக்ஷன் சொல்கிறாரோ இல்லை எப்போ குளுக்கோஸ் போட்டுக்கணும்னு சொல்கிறாரோ அப்போ நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்களாக அவர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போடுங்க குளுக்கோஸ் போடுங்கன்னு கேட்க வேணாம். ஸோ டாக்டருக்கு நம்ம வைத்தியம் சொல்லித்தர வேணாம். அவர் சொல்கிறத கேட்டு ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.